துலாம் லக்னம், இந்த லக்னத்தின் அதிபதி சுக்கிரன். அவர் தான் தீராத பிரச்சனைகளை தரக்கூடியவராகவும் அவர் தான் இருக்கார். அதனால அந்த துலாம் லக்னம் வரும்போது, இந்த துலாம்னா தராசு, நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். துலாம்னா தராசு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க சிம்பிளாக. ஆளை எடை போடுறோம்னே கோட்டை விட்டு விடுவாங்க. அதுதான் இவங்களுடைய தன்மைகள். நீங்கள் பாருங்களேன், அந்த தராசில் எடை போடுறது சரியாக அந்த முள் ஒரு இடத்துல நிற்குமா? ஒரு பக்கம் இறங்குனா ஒரு பக்கம் ஏறும், ஒரு பக்கம் ஏறினால் இன்னொரு பக்கம் இறங்கும் இல்லையா? அந்த ஏற்ற இறக்கங்கள் தராசில் இருக்குது தானே. அப்படி நான் கம்ப்யூட்டர் தராசு கிடையாது. நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், தூக்கி வச்சோன்னா இவ்வளோதான் பாயிண்ட்டாக நமக்கு காமிக்கிறதுக்கு. இது கையில் பிடிக்கிறது அப்படிங்கிறப்போ அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது கலந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சுக்கிரன் உங்களுடைய லக்னத்தின் அதிபதியாக வரவர் 8ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதி அப்படிங்கிறதுனால ஜாதகர் தான் தீராத பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு தீர்க்க முடியாத கடன் இவருக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு இவர் தாங்க காரணம், வேறு யாருமே காரணம் இல்லை. அதே மாதிரி அதாவது இவர் தான் காரணம். என்ன அப்படின்னா, கௌரவத்தை காப்பாற்றணும், இல்லை மற்றவங்க சந்தோஷப்படணும், அவங்கள சந்தோஷப்பட்டால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அதிகமாக கடன் வாங்கிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தரக்கூடியதாக அமைஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் இவங்க அதிகமாக விரும்புவாங்க. நண்பர்களில் நல்லா படிக்கக்கூடிய நண்பர்களாக கூட வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே படிக்காத நண்பர்களாக கூட வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களும் சேர்ந்து படிப்பில் கோட்டை அடிச்சிடுவாங்க. அதனால் அந்த நண்பர்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க யாருக்காவது இப்போ துலாம் லக்னம் போகுதா, பெற்றோர்களே நண்பர்கள் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருக்காங்களான்னு கவனிங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க நல்லா படிக்க முடியும். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் வருமானம் இன்னும் கூடுதலாக இருக்கும். அது வரையும் சுமாரான வருமானம் தான். வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாங்கன்னா கணவன் மனைவி 2 பேரில் ஒருத்தருக்கு தாங்க வருமானம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு. அதனால் வாழ்க்கை துணை வருமானத்தை தரக்கூடிய வாழ்க்கை துணையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிறப்பவே நிறைய பேருக்கு கல்யாண வாய்ப்புகள் கூடி வந்துடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு லக்னம் துலாம் லக்னம் தான். படிக்கும் போதே கல்யாணத்தை பற்றின பேச்சு வரும். என் கூட படித்தவன், அவனை நான் விரும்புகிறேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வரும். இது எல்லாமே படிக்கும் காலத்திலேயே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது துலாமுக்கு இருக்குது. கம்யூனிகேஷன் எப்படி இருக்குங்க? கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் அவங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு மருத்துவராக இருக்காங்க, ஒரு வக்கீலாக இருக்காங்க, ஒரு போலீஸாக இருக்காங்கன்னா கம்யூனிகேஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இவங்களுக்கு அதன் மூலம்தான் வருமானம், அதன் மூலம்தான் நன்மைகளே. இல்லை இந்த துறையில் அவங்க இல்லை, வேறு துறையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷனால் உங்களுக்கு ஆன்லைனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும்.